அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியப்ப இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது உடற்கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு பானத்தை பற்றி தான். இன்னைக்கு பல நோய்கள் உடலில் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான காரணம் நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான், டாக்ஸின்ஸ் தான். ஸோ இந்த டாக்ஸின்ஸ்னால பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதை எளிமையாக தீர்க்கக்கூடிய ஒரு வெள்ளரி பானம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். இதனால் என்ன நன்மை நடக்கிறது, இந்த வெள்ளரி காய் எடுத்துக்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஃபேட் டெபோசிஷன் இருக்கோ, கையில், தொடையில், இடுப்பில், வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த வெள்ளரி பானம் இருக்குது. அதே மாதிரி இப்போ வயிற்று புண்ணு இருக்குது, வாய்ப்புண்ணு இருக்குது, நான் எதையாவது எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு அல்சர் ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெள்ளரி ஒரு சிறந்த ஒரு பானமாக இருக்குது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் மேலே இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுக்கு சில பேருக்கு மட்டும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டால் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்களுமே தோல் சீவிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அலர்ஜி எதுவும் வராது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையதாக, அல்சர் கம்ப்ளைண்ட்ஸை சரி பண்ணக்கூடிய தன்மை உடையதாக வெள்ளரிக்காய் இருக்குது. இதே வெள்ளரிக்காய் நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற தன்மை உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்கள் பாடியோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. குடலில் நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. கல்லீரல் சுற்றி கொழுப்பு இருக்கு இல்லையா, ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனை, அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இந்த வெள்ளரிக்காய் பானம் இருக்கு. நம்ம வாயில துர்நாற்றம் அடிக்கடி வீசிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ அடிக்கடி நம்ம உணவை எடுத்துக்கிறோம், ஆனால் அது செரிச்சு சரியாமல் மோஷன் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம குடல் சார்ந்த பிரச்சனையில் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி குடல் அலர்ஜி நோய்கள் இருக்கக்கூடியவங்க கூட வெள்ளரிக்காயை மோரோடு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குடலில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அரிச்சு தான் நமக்கு நிறைய பேருக்கு இந்த குடல் அலர்ஜி நோய் உருவாகுது. அதை திரும்ப உருவாக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த வெள்ளரிக்காய் பானம். அதே மாதிரி சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டிலே வரமாட்டேங்குது, நான் நிறைய விஷயங்களை பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க அடிக்கடி வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் வரும். அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய்க்கு டயூரெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சிறுநீர் பெருக்கி செய்கையுடையதாக இருக்குது. அதனால ரத்த அழுத்தத்தை சீக்கிரமாக கட்டுப்பாட்டு கொண்டு வரும். ஸோ ஹை பிபி இருக்குது, பிபி மெடிசன் சாப்பிட்றேன் ஆனால் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டடாக இருக்குது அப்படிங்கிறவங்க வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிபி நல்ல கண்ட்ரோலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் எல்டிஎல்ங்கிற பேட் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உடையதாகவும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கிறதா இருக்குது. அதே மாதிரி இப்போ பீரியட்ஸ் டைம் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இந்த பிஎம்எஸ் சிம்டம்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸுக்கு முந்தைய குறிகுணங்கள் நிறைய பெண்களுக்கு இருக்குது. மார்பக வலி அதிகமாக இருக்குது, அடிவயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை உடையதாக வெள்ளரிக்காய் இருக்குது. குறிப்பாக ரத்த கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையை வெள்ளரிக்காயில் நம்மளால தீர்வு காண முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கும் பொழுது மோரும் நம்ம வெள்ளரிக்காயும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பெயினை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையை இது சரி செய்யக்கூடியதாக இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ நான் இப்போ சொன்ன அத்துணை குணங்களும் இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்கு. அப்படி இருக்கிற வெள்ளரிக்காய்க்கு இந்த உடற்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பானத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா,
வாரம் ஒரு தடவை நீங்கள் இந்த பானம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ எப்படி எடுத்துக்கலாம்? வெள்ளரிக்காய் 2 காய் வீதம் எடுத்து அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நல்ல ஸ்மூதி மாதிரி அதை அடிச்சுட்டு அதில் நீங்கள் சால்ட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய துணை கழிவுகளும், உடல் சார்ந்த கழிவுகளாக இருக்கட்டும், மனம் சார்ந்த பிரச்சனையான விஷயங்கள் சம்பந்தமான கழிவுகளாக இருக்கட்டும், அதே சமயம் உங்கள் ஹார்மோன் சார்ந்த கழிவுகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வெளியேற்றி உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சு ஹார்மோன்ஸையும் ரெகுலராக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளரி பானம். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை சாப்பிட்றோம், தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிறோம், நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியா மூலமாக நம்ம கிராஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம், தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வாரம் ஒரு நாள் நம்ம இந்த பானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலும் மனமும் நம்ம ஹார்மோன் சுழற்சியும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.